அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை ஒழுவோடு தொட வேண்டுமா, குர்ஆனை தொடுவதற்கு ஒழு அவசியமா என்கிற தலைப்பின் கீழே நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு பரவலாக தௌஹீத் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஒழு இல்லாமல் தொடலாம் என்கிற கருத்து பரவலாக பின்பற்றப்படுகிறது. அதைத்தான் அதை வலுவான ஆதாரத்தை போல சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்பாதவர்களே, நாம் முன் சென்ற அறிஞர் பெருமக்கூடிய ஆய்வுகளை பார்க்கும்பொழுது அவங்க அந்த விஷயத்தில் எது சரியான கருத்து என்பதை நாம் தேடி பார்க்கும் பொழுது குர்ஆனை ஒழு இல்லாமல் தொடுவது கூடாது என்பதுதான் மிக மிக வலுவான கருத்தாக இருக்கிறது. ரெண்டு கருத்து உண்டு வரலாற்றில் குர்ஆனை ஒழுவோடு தொடலாம், தொடக்கூடாது என்கிற ரெண்டு கருத்து இருக்கிறது. ஆனாலும் கூட எது ஆதாரத்திற்கு நெருக்கமானது, எதை எடுப்பது முறையானது என்பதை நம்ம பார்ப்பதற்காக ஒரு சிறிய ஒரு புத்தகத்தை நம்ம துணை சான்றாக எடுத்துருக்கிறோம். இமாம் முஹம்மது, அதாவது உமர் பின் முஹம்மது அஸ்ஸபீல் சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவில் உள்ள உம்முல் குராவுடைய அந்த மதர்சா, பெரிய மதர்சா, அதனுடைய பேராசிரியர், ஷரியா குல்லியா ஷரியாவுடைய சட்டவியல் துறையுடைய மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். அவங்க ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்து எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த புத்தகத்தை நம்ம மேற்கோளாக வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த ஆய்வை நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதில் உள்ள சில செய்திகளை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இமாம் அவர்கள் அந்த புத்தகத்தில் சொல்லும் பொழுது முதலாவது குர்ஆனை ஒளி இல்லாமல் தொடக்கூடாது என்பதில் தான் அதிகமான சஹாபாக்கள், அதிகமான அறிஞர் பெருமக்கள் இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, அதே போல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, அதே போல் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அதே போல் சயீத் பின் ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு, அதே போல் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு போன்ற நிறைய சஹாபாக்கள் இந்த கருத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தோன்னு சொன்னால் தாபீன்களில் தாவூஸ் பின் அபி ரபாஹ், இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி, அதே போல் அத்தா பின் ரபாஹ், தாவூஸ், இது போன்ற அறிஞர் பெருமக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அதே போல் பிந்தி வந்த அறிஞர்களில் 4 இமாம்களும் 4 மதுஹபை சேர்ந்த இமாம்களும் இந்த கருத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது குர்ஆனை ஒளி இல்லாமல் தொடக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், முஸ்லீமுக்கு முஸ்லீம் என்ற அந்த ஹதீஸ் கிதாபுக்கு விரிவுரை எழுதிய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூட சொல்கிறாங்க. அவங்க மஜ்முல் ஃபத்வால சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் பெரிய முரண்பாட்டை நான் பார்க்கல அப்படிங்கிற கருத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, இந்த கருத்தை சொல்வதற்கு ஆதாரமாக வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னன்னு சொன்னால், முதலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா வாக்கியான்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 77வது வசனத்தை சொல்கிறான், இந்த குர்ஆன் பரிசுத்தமானது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது இல்லை பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, லவ்வுல் மஹ்ஃபுல்னு சொல்லக்கூடிய வானத்தில் உள்ள ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், அதை பரிசுத்தமானவங்களை, சுத்தமானவங்களை தவிர அந்த குர்ஆனை யாரும் தொடமாட்டாங்க அப்படின்னு வசனம் வருது. இந்த வசனத்திற்கு மலக்குமார்கள் என்கிற கருத்து சொல்லப்பட்டால் அந்த பரிசுத்தமானவங்க மலக்குமார்கள் தான். இது லவ்வுல் மஹ்ஃபுல் சொல்லப்படக்கூடிய வானத்தில் பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் எழுத வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில் உள்ளதைத்தான் மலக்குமார்கள் தான் தொடமாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பெரும்பான்மையாக சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சில அறிஞர் பெருமக்கள் இதை மனிதர்களையும் எடுத்துக்கொள்ளும். முத்தஹர்ன்னு சொன்னால் யாரெல்லாம் சிறிய தொடுக்கு பெரிய தொடுக்கு, சிறிய அசுத்தம் பெரிய அசுத்தத்தை வித்தும் நீங்கி இருக்கிறாங்களோ அவங்கள அனைவரையும் எடுத்துக்கொள்ளும். அப்படி அடிப்படையில் அந்த வார்த்தை பிரயோகம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்கிற கருத்தடிப்படையில் இந்த வசனத்தையும் ஆதாரமாக வைக்கிறாங்க. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஹரிஸில் ஆதாரத்தை பார்க்கும்பொழுது ஹக்கீம் பின் ஹிஸாம்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை யமன் நாட்டுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் பொழுது அவங்களுக்கு சொல்கிறாங்க, லா தமஸ்ஸல் குர்ஆன இல்லா வஅன்த தாஹிருன், நீங்கள் சுத்தமானவங்களாக இருந்தே தவிர குர்ஆனை தொடாதீங்க, சுத்தமாக இருந்து தான் குர்ஆனை தொடணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த செய்தி முஸ்தத்ருல் ஹாக்கிம், தாரகுத்னி, பைஹக்கி போன்ற நிறைய கிதாபுகளில் வருது. அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவும் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக லா யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், சுத்தமானவங்களை தவிர குர்ஆனை யாரும் தொடமாட்டாங்க அப்படிங்கிற கருத்தைப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி தாரகுத்னி தபரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தோம்னா இந்த செய்திகளை பற்றி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, லா பஅஸபி, இந்த இஸ்னாதில் அறிவிப்பாளர் வரிசையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இப்படியாக நம்ம பார்க்குறோம். அதே போல் இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, சமீபத்து அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் நான் கேட்டேன் இந்த செய்தியை பற்றி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அர்ஜு யக்கூன சஹீஹன், இது சஹீஹாக இருக்குதான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க. இப்படியாக இந்த செய்தி நமக்கு குர்ஆனை உள்ளெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் வலுவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கருத்தின் அடிப்படையில் தான் சஹாபாக்கள், அறிஞர் பெருமக்கள்
இதில் வந்து ஒன்றுபட்டதை நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து பாருங்கள், இந்த வசனம் ஆதாரமாக இருக்குது, ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தா சஹாபாக்களுடைய செயல்பாடும் அதுக்கு துணை சான்றாக இருக்கிறது. அது நம்ம உதாரணமாக பார்க்க சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹுடைய அந்த சகோதரி வந்து குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சகோதரி இஸ்லாத்தை ஏற்றது அவங்க சொல்லப்படுது. கோபத்தில் வீட்டுக்கு வராங்க, வந்து அந்த குர்ஆன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ குர்ஆனை தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ குர்ஆன் என்பது அன்றைய காலத்தில் வந்து இருந்திருக்கிறது. அதை வந்து அந்தந்த ஏடுகளில் அல்லது அந்தந்த தோள் பட்டைகளில் எழுதப்பட்டு அவங்க பாதுகாத்து சில பேர் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ குர்ஆன் ரசூலா காலத்தில் இல்லவே இல்லை, அது எப்படி வந்து ரசூலா சொல்லியிருப்பாங்க தொடக்கூடாதுன்னு அப்படிங்கிற செய்தியை ஒரு ஆதாரமாக வைப்பாங்க. அப்போ சஹாபாக்கள் காலத்தில் குர்ஆன் என்பது இருந்தது என்பதற்கு இந்த உமர் ரலியல்லாஹுடைய அந்த சம்பவம் நமக்கு சாட்சி. இன்னும் சில சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 சஹாபாக்கள் நியமித்து குர்ஆன் எழுதி வைக்க சொன்னதை நம்ம பார்க்குறோம். இப்போ தோள்பட்டைகளில் இது மாதிரியான விஷயங்களில் என்ன செஞ்சாங்க, எழுதி வந்து அதை சேகரித்து வச்சாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊழிலாம் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி வந்து உமர் ரலியல்லாஹு குர்ஆனை கேட்கும் பொழுது அதை தர மறுக்கிறாங்க. அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து களிமா சொல்லி குளிச்சுட்டு வந்ததுக்கு பின்னால் தான் குர்ஆனை தந்தாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் வந்து பாருங்கள், அல்கமா ரஹிமஹுல்லாஹ் என்ற தாபியை சொல்கிறாங்க. அவங்க சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு கூட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அப்போ சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க, சல்மான் ஃபாரிசி அவர்களை, நாங்கள் உங்கள்கிட்ட வந்து குர்ஆனை பற்றிய சில சந்தேகங்கள் கேட்க போகிறோம், அப்போ நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த சமயத்தில் சலூனி ஃபைன்னிலா அமசுஹு, நான் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் சந்தேகங்களை கேளுங்க, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அது குர்ஆனை வந்து தொட்டு எடுத்து பார்த்து சொல்ல மாட்டேன், நான் தொடாமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் வந்து அது வந்து பின்பற்றப்பட்ட அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு நான் குர்ஆனை தொடாமே பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களுடைய செயல்பாடும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதே போல் வந்து இதை வந்து மறுக்கக்கூடியவங்க, அதாவது குர்ஆனை ஒழு இல்லாமல் தொடலாம் அப்படின்னு அனுமதி தந்து குர்ஆனை வந்து ஒளி இல்லாமல் தொடக்கூடாதுங்கிற கருத்தை மறுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோன்னு சொன்னால் அந்த மாற்று கருத்தில் இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் இருந்ததாக நமக்கு சொல்லப்படுது. அதே போல் தாபீன்களில் ஷுஐபி லிஹாக் போன்ற அந்த அறிஞர்கள் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அவங்கள்ட்ட வந்து பெரிய அந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. சரிங்களா, அவங்கள்ட்ட வந்து ஆதாரம் எதுவும் கிடையாது. அவங்க காட்டக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னால் ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிர்கல் மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில வசனங்களை எழுதி அனுப்புகிறாங்க அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த கடிதத்தை வந்து ஹிர்கல் மன்னர் காஃபிர், அவர் வந்து தொடுவதற்கு வசனம் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை தொடுவதற்கு காஃபிற்கு அனுமதின்னு சொன்னால், அப்போ முஸ்லீம் வந்து காஃபிரை விட மேலானவர், உயர்ந்தவர், அவருக்கு நிச்சயமாக வந்து குர்ஆனை தொடுவதற்கு அனுமதி உண்டு அப்படிங்கிற கருத்தை அவங்க மையமாக வைக்கிறாங்க. ஆனால் வந்து இதற்கு வந்து இந்த குர்ஆனை ஒளிலாம் தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், அந்த எழுதப்பட்ட கடிதம் என்பது குர்ஆன் கிடையாது, அது வந்து குர்ஆன் வசனம் இருக்கக்கூடிய ஒன்று, அது கடிதம் தான், கடிதத்தில் குர்ஆன் வசனம் 1-2 இருக்குது அப்படின்னு கருத்தை சொல்கிறோம். அது வந்து என்ன செய்யப்படாது, அதை வந்து பொருட்படுத்த தேவையில்லை. ஏன்னா குர்ஆன் வந்து ஏன்னா அறிஞர் பெருமக்கள் மத்தியில் மதஹப் அறிஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்ஜமா குர்ஆனை தொடலாம். ஏன்னு சொன்னால் அது குர்ஆன் கிடையாது, குர்ஆனுடைய விளக்க உரை விரிவுரை. அப்போ குர்ஆனுடைய விரிவுரை நூல்கள், இது மாதிரியான விளக்க உரை நூல்கள், மொழிபெயர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனை விட அந்த மொழிபெயர்ப்பு தான், குர்ஆனை விட அந்த விளக்க உரைகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து நம்ம வந்து தொடுவதற்கு இது சான்று. எது சான்று, அதாவது தொடலான்னு சொல்லக்கூடியவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிரான மன்னருக்கு எழுதிய கடிதத்தில் வந்து குர்ஆன் வசனம் இருந்துச்சு, எனவே வந்து அதை வந்து காஃபிரை தொடலானா நம்ம தொடலாமே, முஸ்லீம்களை தொடலாம் அப்படின்னு ஆதாரம் சொல்கிறாங்களா இல்லையா? அது குர்ஆனை தொடுவதற்கு ஆதாரம் இல்லை, மாறாக வந்து அது வந்து குர்ஆன் வசனம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏனைய விஷயங்கள், அது கடிதமாக இருக்கலாம் அல்லது மற்ற விரிவுரை நூல்களாக இருக்கலாம், தர்ஜமாவாக இருக்கலாம், அதை தொடுவதற்கு தான் அனுமதியை தவிர குர்ஆனை தொட அனுமதி இல்லை அப்படிங்கிற கருத்தை தெளிவாக சொல்கிறான். ஏன்னு சொன்னால் அதில் குர்ஆன் கிடையாது, குர்ஆனை கொடுத்த ரசூலுல்லாஹ் அனுப்பலை, மாறாக கடிதத்தில் செய்திகளை சொல்லி அதுக்கு ஆதாரமாக சில குர்ஆன் வசனங்கள் எழுதுறாங்க. அது முழு குர்ஆனாக கணக்கில் வராது. எனவே தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதுக்கு பதில் சொல்லும்பொழுது அழகாக சொல்கிறாங்க, இஷ்டமல அலா இன்னல் கிதாப, பொதுவாக வந்து இந்த எழுதப்பட்ட கடிதம் மற்ற புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் எஷ்தமில் அலா அஷியா, பல விஷயங்கள் அது உள்ளே வந்திருக்கும்.
குர்ஆன் மட்டும் வந்திருக்காது, கைர ஆயத்தை தவிர உள்ள பல விஷயங்கள் அதில் உள்ள வந்திருக்கும். எனவே அது குர்ஆனை கருதப்படாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. பன்மாந்தவர்களே அப்போ குர்ஆனை உழுவோடு தொடலான்னு சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது அது கடிதம் போன்ற தர்ஜுமா போன்ற தஃப்சீர் நூல்கள், குர்ஆன் விரிவியல் நூல்கள் போன்றவைகளுக்கு தான் அது எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர முழு குர்ஆனை தொடுவதற்கு இது ஆதாரமாக எடுக்க முடியாது என்பதுதான் பொருத்தமான விஷயம். அடுத்து அவங்க ரெண்டாவது சொல்லக்கூடிய விஷயம், யார் குர்ஆனை ஒளியில்லாமல் தொடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க ரெண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆதாரம் என்னென்னு சொன்னால், குர்ஆனை ஒழுவோடு தொட வேண்டும், ஒளி இல்லாமல் தொடக்கூடாது அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ்கள் பலகீனமாக இருக்குது, எனவே அதை ஆதாரத்தில் எடுக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை சில பேர் சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, பலகீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே அடியாக எல்லா பலகீனமான ஹதீஸையும் ஒதுக்கிட முடியாது. இப்போ ஹதீஸுடைய பலகீனங்களில் பல படித்தரங்கள் இருக்குது. உதாரணமாக இட்டுக்கட்டி சொன்னவர் வந்ததும் இருக்கும், நல்ல சஹாபாக்கள், நல்ல தாபீன்கள், நல்லவர்கள் அவங்க அறிவிக்கும் பொழுது சில மறதியில் தனக்கு மேலுள்ள அறிவிப்பாளரை விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட யதார்த்தமாக மனுஷன் ஏற்படக்கூடிய பிழைகளும் இருக்கும். அப்போ ரெண்டையும் நம்ம பிரித்து நம்ம பார்க்கணும். எனவே தான் இமாம் அல்பனி ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது இந்த ஹதீஸ்கள் அனைத்துமே துஅஃபுன் யஸீருன், மிக இலகுவான லேசான ஒரு பலகீனம் தான், பெரிய பலகீனம் கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா லைஸ ஃபீ ஷைஇன் மின்ஹு மன் இத்தஹம பிகித், யார் இட்டுக்கட்டி சொல்வாரோ அவர் இதில் இடம் பெறலை, எனவே இது லேசான பலகீனம் தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்ல தெளிவாக சொல்கிறாங்க, இன்னமில்ல இல்லத்தொலை இருசால், இதில் உள்ள குறை என்பது என்னென்னா அதில் இருசால்னு சொன்னால் அறிவிப்பாளரை விட்டுடுறது. தனக்கு பல ஹதீஸை முன் சென்ற அறிவிப்பாளர்கள் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொல்லப்போனால் லட்சக்கணக்கான ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அதை பல பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஒரு ஹதீஸை 7-8 பேர்ட்டிருந்து சஹாபாக்கள் இருந்து பின்னால் இமாம்கள் இருந்து இவங்க வரைக்கும் ஒரு 7-8 பேர்கிட்ட அதை கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் வைக்க கஷ்டம். இந்த செய்தியை எந்த ஹதீஸை யார்கிட்டருந்து நம்ம கேட்டோம், அவங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு மறந்துடுவாங்க. அப்போ யதார்த்தமாக மறதி அடிப்படையில் அந்த மறந்து விட்ட அந்த அறிவிப்பாளர் இடைமுறிவு ஏற்பட்டதை தவிர அந்த பிரச்சனை தான் அதில் இருக்கிறதே தவிர இதில் பெரிய இட்டுக்கட்டி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பெரிய பிரச்சனை இல்லைங்கிறத இமாம் அல்பனி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கிதாபில் தெளிவாக சொல்கிறாங்க என்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மாணவர்களே, அப்போ குர்ஆனை ஒளி இல்லாமல் தொடக்கூடாது என்கிற கருத்தில் தான் சஹாபாக்கள் பெரும்பான்மையாக இருந்திருக்கிறாங்க. அந்த கருத்து தான் ஹதீஸும் சொல்லுது. அதை தான் சஹாபாக்கள் நடைமுறையில் பின்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த ஹதீஸில் மிக பழகினதும் இல்லை, பெரிய பழகினம் இல்லை, எனவே சஹாபாக்கள் நடைமுறையை வைத்து நம்ம என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கருத்தை பார்க்குறோம். இந்த கருத்தை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம பார்த்த வரைக்குமே அரபுலக அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே அந்த கருத்தை சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் இவன் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்கெல்லாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் குர்ஆனை ஓத வேண்டிய தேவை இருக்குது. இப்போ ரமலான் காலமாக இருந்தால் குர்ஆனை ஓதுறதுக்கு அவங்க அவசியமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்யணும், கையுறை அணிந்து தான் குர்ஆனை தொடணும் அப்படிங்கிறாங்க. நேரடியாக தொடக்கூடாது, கையுறை அணிந்து அவங்க தேவையாக இருந்தால் ஓதிக்கலாம் அப்படிங்கிற அனுமதியை சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம பார்க்கும்பொழுது 4 மதுஹப் அறிஞர்கள், சஹாபாக்கள், இமாம்கள் பெரும்பான்மை 98-99% இந்த கருத்து தான் வலுவான கருத்தாக இருக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ மாற்று கருத்து என்பது சஹாபாக்களுக்கு ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹதீஸ் போய் சேராமல் இருந்திருக்கலாம், எனவே அந்த மாற்றுக்கத்தில் அவங்க இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் சில தாபீன்கள் பிந்தி வந்தவங்க அதை எடுத்திருக்கலாம். எனவே அவங்க ஹதீஸ் கிடைத்து சஹாபாக்கள் விளக்கங்கள் கிடைத்து நடைமுறையில் பின்பற்றப்பட்டிருக்குது என்பதை நம்ம பார்க்கும்பொழுது அதை எடுத்துக்கொள்வதுதான் மிக 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 ஏற்றமான ஒன்றாக இருக்குது. அதுதான் முறையான ஒன்றாகவும் இருக்கும். பாந்தவர்களே, நம்ம இந்த விஷயத்தில் குர்ஆனை ஒளியில்லாமல் தொடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாத தர்ஜுமா மற்ற புத்தகங்கள் குர்ஆனை விட அதிகமான எழுத்துக்கள் இருக்கும். அப்போ அது குர்ஆனுடைய சட்டத்தில் வராது. அதை நம்ம தாராளமாக தொட்டுக்கொள்ளலாம். குர்ஆன் என்பது நமக்கு காப்பிற்கு கொடுக்கக்கூடியது, குர்ஆனை தர்ஜுமா தான் கொடுக்க போகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ அதை நம்ம பெரிய விஷயமா பேச தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, குர்ஆனை முழு குர்ஆனை தொடும்பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒழுவோடு தொடுவது நமக்கு சிறந்ததாக இருக்குது. அதுதான் ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட விஷயமா இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக புரிந்து பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.